எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகி சேமியாவை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இனிப்புல ஒரு டிஃபனும் ஒரு காரத்துல ஒரு டிஃபனும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. எல்லாமே பசங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஈஸியாக எப்படி வந்து ஒரு 2 நிமிஷத்துலலாம் நம்ம வந்து ஈஸியாக ஒரு டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அதுவும் நமக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கொரோனாவுக்காக பாடுபடுற அனைத்து டாக்டருங்களுக்கும் நர்ஸுங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கும் நம்ம டாக்டர்ஸ்க்கும் நம்மளை ஈரோடு அம்மாச்சி சார்பாக அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு அவங்க நிறைய தியாகம்லாம் பண்ணி நம்ம அவங்களுக்காக வந்து அவங்க பாடுபட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாரோட சார்பாகவும் நான் அவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஃபுட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடி நம்ம அந்த ஜல்லடை இருக்குது இல்லைங்களா, அதை ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் தண்ணியில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த சேமியா ஊற வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டு வச்சிடலாம். இந்த தண்ணியிலே போட்டுட்டோம்னா இந்த சேமியா ஃபுல்லாகவே வந்து என்னாகும், நல்ல உப்பெல்லாம் பிடிச்சிரும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், இட்லி பானையில் அடியில் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ வெறும் தட்டு மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும், துணியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே இதில் கொட்டி விட்டுறலாம். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பூ மாதிரி நல்லா உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நல்லா இடியாப்பம் வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள், இது இந்த சேமியா வச்சுட்டு காரத்தில் புட்டு மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் இல்லை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது நீங்கள் ஊற்றிக்குங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கடுகும் 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகமும் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சேமியாவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் இந்த கடலைப்பருப்பு இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இதுக்கு வேணும்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. இது கிள்ளியெல்லாம் போட வேண்டாம், இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். அதனால் வந்து ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இதில் பாதி அளவுக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த காரத்துக்கு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பரான கார சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இப்போ நம்ம இனிப்பில் ஒரு சேமியா புட்டு ஒன்று செய்யலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது நெய்லேயே கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இல்லை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சேமியா, அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காயும் கொஞ்சம் சர்க்கரையும் வச்சு நல்லா மிக்சிலேயே தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இதுக்குள்ள சர்க்கரைலாம் எதுவுமே போடலை. உங்களுக்கு எந்த சர்க்கரை வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கங்க. வெள்ளை சர்க்கரை வேணாலும் போட்டுக்குங்க, இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்குங்க.
அது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. அதனால இல்லைன்னா நீங்கள் இதுக்கு தேன் கூட போட்டு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு ராகி சேமியா புட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.